ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சித்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அடுத்த சாத்துமதுரை கிராமம் குன்றின் மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதா ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 66 அடி உயரத்தில் ராஜ அலங்கார முருகர் சிலையை கட்டுமான பண்ணி தொடங்கியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க முருகர் சிலை மாதிரியே இப்போ கட்ட போகிறாங்க. முதல்ல இந்த ராஜ அலங்கார முருகர் சிலையை 42 அடி கட்டுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ கோயில் நிர்வாகமும் ஊர் பொதுமக்களும் ஒன்று கூடி பேசி 66 அடி உயரத்தில் முருகன் சிலை கட்டுறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கான கட்டுமான பணிகளும் இப்போது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சிலை கட்டுறதுக்கு நன்கொடை அளிக்கும் விரும்புகிறவங்க இந்த நம்பருக்கு நன்கொடை அளிக்கலாம். இந்த நம்பர் கோயில் நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்ட நம்பர் தாங்க இது. வேணும்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கூட இந்த நம்பருக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம். ஒரு சின்ன மலைக்கு மேலே தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கோயில் நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாதாந்திர கிருத்திகைக்கு இந்த கோயிலில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. டொனேஷன் பற்றி சொல்லும் போதும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 10,000 ரூபாய்க்கு மேலே நன்கொடை அளிக்கிறவங்களோட பேர் கோயில் கல்வெட்டில் பதிக்கப்படும்னு கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குன்ட்டு. ஒரு சின்ன மலை தான், இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கோயில் வெளியே இங்கே முதல்ல இருக்கிறது ஸ்தம்பம் இல்லை கொடிமரம்னு கூட சொல்லலாம். இங்கே முதல்ல இருக்கிறது ஆஞ்சநேயரோட சன்னதி. அடுத்து இங்கே பெருமாளோட சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளோட புடைப்பு சிற்பம் இருக்குது. ஒரு பாறையிலே இந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே பழங்காலத்து சிற்பம் மாதிரி தெரியுது. கோயிலோட நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் முருகரோட வாகனமான மயிலும் பாம்பும் இருக்குது. முருகரோட ஆயுதமான வேலும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறைய முருகர் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். இந்த மாதிரி சிலையை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க 66 அடி உயர ராஜ அலங்கார முருகர் சிலையை கட்ட போகிறாங்க. அதற்கான கட்டுமான பணிகளும் இங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம முதல்ல பார்த்தோமே ராஜ அலங்கார முருகர், அதே மாதிரியான சிலை தான் இங்கே கட்ட போகிறாங்க. இந்த சிலை கட்டுறதுக்கு தான் கோயில் நிர்வாகம் நன்கொடை எதிர்பார்க்குறாங்க. நன்கொடை அளிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முதல்லையே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனோட சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தி அடுத்து இங்கே முருகரோட சன்னதி இருக்குது. முருகரோட வாகனமான மயிலுக்கு மேலே முருகரோட சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் மாதம் மாதம் கார்த்திகைக்கு அன்னதானமும் வழங்குறாங்க. அதுக்காக தான் பக்தர்கள்லாம் காத்துட்ருக்காங்க. அடுத்து இங்கே நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க. அடுத்து இங்கே அம்மன் சன்னதி இருக்குது.
இங்கே பாருங்கள் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் மூலவரான பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசிக்கலாம். இங்கே பாருங்கள் பூ மற்றும் வெத்தலையை வச்சு ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகரோட ஆயுதமான வேல் இருக்குது. அடுத்து பலிபீடம், அடுத்து கொடிமரம் இருக்குது. அடுத்து மயில் இருக்குது. இங்கே பாருங்கள் அழகான தோர பாலகர்கள் இருக்காங்க. மூலவரான ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி, மூலவர் சன்னதி வெளியே இங்கே உற்சவரான ஆறுமுகம் கொண்ட முருகர் மயில் வாகனத்தில் ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கிறார். அடுத்து இங்கே இருக்கிற உற்சவரான முருகர் திருமண கோலத்தில் வள்ளி மற்றும் தேவயானி தாயாரர்களோட ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கிறாரு. கோயிலில் அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் அன்னதானம் சாப்பிட உக்காந்தாச்சுங்க. இதுவே 3வது பந்தியில் உட்காடுறோம். இப்போ வேறு மழை வர மாதிரி வேறு இருக்குது. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புனோம். அன்னதான சாப்பாடு நல்லாவே இருந்ததுங்க. சாதம், சாம்பார், ரசம், 2 பொரியல்னு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சித்து விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கோயிலுக்கு டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க QR கோடும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க.